Hi guys, welcome to Muprai Training Academy. So very good morning to all. இன்னைக்கு உளவியல் சீரிஸ்ல நான் படிச்சா தாங்க மாட்டேன் அப்படின்றதுல தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அண்ட் உளவியல் இதை பேஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கக்கூடிய இதில் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நிறைய கற்றுக்க போகிறீங்க. நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா அந்த வீடியோவில் குறைஞ்சது உனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் இதை தான் கொடுத்துட்ருக்கோம். எந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குமோ ஸோ அதெல்லாமே கொடுத்துட்ருக்கோம் ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் அதை ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது எந்த வகையில் சரியாக இருக்கும்ன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பிகாஸ் இது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு இப்போ எக்ஸாமுக்கு படித்தாலும் போதாது. ஏன்னா அந்த அளவுக்கு காம்படிஷன்ஸ் ஹெவியாக போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கணும், ரிஸ்க் எடுத்துன்றதை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க நம்புறேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம போகிற இந்த ஒரு சீரீஸில் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ மேற்கொண்டு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அகாடமியில் ஹிஸ்ட்ரிக்கான ப்ராக்டிஸ் செட் புக் வித்துட்டு இருக்காங்க, சேலில் போயிட்டு இருக்கு. ஸோ ஹிஸ்ட்ரிக்கான ப்ராக்டிஸ் செட் புக் டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும்னு நீங்க பார்த்துருந்தீங்கன்னா 3500 பிளஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ பிரைஸ் பார்த்தீங்கன்னா 400 rupees வித் கொரியர் சார்ஜோட. ஸோ நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் கொடுப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன்ஸ்லையுமே அதுக்கான பை லிங்க் வைக்கிறேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அது தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது வீடு தேடி கொரியர் மூலமாக சென்ட் செய்யப்படும். ஸோ ஹிஸ்ட்ரியை படிச்சு முடிச்சிட்ட உடனே நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, ஏன்னா ஹிஸ்ட்ரி சும்மா கிடையாதுங்க. பிசியா இருந்தாலும் 10, எஸ்ஐயா இருந்தாலும் 10, இப்படி ஒரு மார்க் உள்ள ஒரு கேள்வி நல்லபடியாக மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா நீங்க அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. ஸோ அதனால படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மரபு பிழை. ஓகேவா? ஸோ மரபு பிழை அப்படின்னும் போது நம்ம ஒரு சில விஷயங்களை இப்போ வரையும் பால் குடிச்சிட்டியா, தண்ணி குடிச்சிட்டியா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ரெண்டுத்தையுமே குடிச்சியா என்ன கேட்பீங்க. சார் நான் சரக்கே குடிச்சியான்னு தான் சார் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. ஸோ குடிச்சியா அப்படின்றது வித்தியாசமான வார்த்தைகள் இருக்கு. பாலுக்கு போய் பால் குடிச்சியான்னு கேட்கக்கூடாது. அதுக்கு ஒரு இருக்கு மரபு வார்த்தைகள். அது நீங்க அப்படி கேட்கறது ஒரு மரபு பிழையான ஒரு வார்த்தை. இன்னைக்கு அது சரியான கண்டிப்பா சரியான வார்த்தை கிடையாது. ஸோ அந்த மாதிரி சரியான வார்த்தைகளை போட்டு பேசுறது தான் கண்டிப்பாக கரெக்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மரபு பிழை கண்டறிதல் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம ஆல்ரெடி இந்த சிங்கம், புலி, கரடி எல்லாம் எப்படி பண்ணோம், ஸோ இந்த மாதிரி யானை என்ன பண்ணோம், பறவைகள் என்னென்ன சத்தத்தை எழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இப்போ கற்றுக்க போகிறோம். ஸோ எங்கேயுமே நான் தேடி இல்லை யோசிக்கலாம் சொல்லலை. இதோ இங்கே ஆப்ஷன்ஸ் எழுதி போட்டிருக்கேன். இதை இதோட எடுத்துகிட்டு மேட்ச் பண்ண போகிறீங்க. 9 கேள்விகள், அதற்கான 9 பதில்கள். சோ இதை எடுத்துட்டு இவங்க கூட நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ண நம்ம அழிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் சோறு அப்படின்னும் போது சோற எழுப்புன்னு சொல்ல முடியாது, சோற பருகுன்னு சொல்ல முடியாது, சோற குடின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி மேட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சோற உண்ணும் சொல்லலாம், இல்ல தின்னும் சொல்லலாம். அப்ப எது சார் கரெக்டா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th இருக்கக்கூடியது தான் வரும். 8th இருக்கக்கூடிய உண். அப்போ சோறு உண்டான் என்ன சொல்ல முடியும்? சோறு உண்டான் அப்படின்னு சொல்ல முடியும். புரியுதா? சோறு உண்டான். அப்ப சோறுக்கு பக்கத்துல வர வேண்டிய அந்த மரபு வார்த்தை என்ன? உண்டான். தின்றான்னு சொல்லக்கூடாது. அப்ப தின்னு எதுக்கு சார் வரும்? அது வேற இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய வேற எந்த ஆப்ஷனுக்கு தின்னு அப்படின்னு வரும்போது நான் சாப்பிட்ற ஐட்டம் எது இருக்கு? முறுக்கு, பால், தண்ணி இருக்கு. பாலும் தண்ணி லிக்விட் ஐட்டம்ஸ். ஸோ அதுக்கு போய் தின்றான்னு சொல்ல முடியாது. அப்ப முறுக்குக்கு தான் வரும். அப்போ 9வது இடத்துல இருக்கக்கூடிய இது எதுக்கு வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, முறுக்கு தின்றான். என்னது? முறுக்கு தின்றான் அப்படின்னு வரும். புரியுதாமா? புரிஞ்சுச்சா? சரி, இது அதுக்கு வரும். அடுத்தது 2 போயிடுச்சு ஆப்ஷன்ல. இப்போ தண்ணீர். தண்ணீர் குடித்தானா பருகினானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தண்ணீர் என்னது? குடித்தான் வரணும். அப்போ தண்ணீருக்கு பக்கத்துல வர வேண்டிய வார்த்தை குடித்தான். தண்ணீர் குடித்தான். காலையில எழுந்தோடனே தண்ணி குடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்ப தண்ணீர் குடித்தான். அப்ப பருகு எதுக்கு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது, பருகு எதுக்கு வரணும்? பாலுக்கு வரணும். பால் பருகினான். பால் பருகினான். ஓகேவா? பால் பருகினான். சரியா? அப்ப 4 முடிஞ்சிருச்சு. அடுத்தது வேற என்ன? எழுப்புன்னு இருக்கு. எதை எழுப்புறது? தூங்கிட்டு இருக்கவன எழுப்பலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? முடியாது. அப்ப எழுப்பு எதுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூ எழுப்பினான்னு வருமா, இலை எழுப்பினான்னு வருமா, சுவர் எழுப்பினான்னு வரும். அப்போ எழுப்புன்றது எதுக்கு வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா சுவர். அப்ப சுவர் எழுப்பினான். என்னது? சுவர் எழுப்பினான். இன்னும் எத்தனை வார்த்தை இருக்கு? 1 2 3 4 வார்த்தை தான் இருக்கு. டக்கு முடிச்சிடலாம். 4 ஆப்ஷன்ஸ் லைனா இருக்கு. கொய். கொய்னா என்னது?
கொய்னா அவன் தலையை கொய்து விட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்ப பறிச்சுக்கிட்டு வான்ற மாதிரி அர்த்தம் தான். அப்ப கொய்தான் வரணும். அப்ப பூவை கொய்தான், இலையை கொய்தான், எது வரும்னு பாத்தீங்கன்னா பூவை தான் கொய்தான், இலையை வந்து கொய்தான் வராது, இலைக்கு வேற வரும். பூவை தான் என்ன பண்ணுவாங்க, கிள்ளி எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்ப கொய்தான். அப்போ இங்க இருக்கக்கூடிய கொய் எதுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா கொய்தான், பூவை கொய்தான். எதை கொய்தான், பூவை கொய்தான். எழுதி வச்சுக்கோங்க வேணா, பூவை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பூவை கொய்தான், பூவுக்கு வந்து கொய்ன்னு தான் வரணும். அப்ப இலைக்கு என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரின்னு இருக்கா, இந்த வார்த்தை வரணும். இலைக்கு வந்து என்ன வரணும், பரி. அப்போ இலையை பறித்தான், இலை பறித்தான், இலையை பறித்தான். அவங்க எல்லாரும் சாப்பிடறதுக்கு போய் இலையை பறிச்சுட்டு வா, வாழை இலையை பறிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப இலை வந்து பறித்தான். கூடை பானை, முடை வனைன்னு இருக்கு. இந்த வனைன்றது எதுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பானையில நெய் முடியுதா, அப்போ வனையும் அதுக்கு தான் வரும். அப்போ பானை வனைந்தான், பானை வனைந்தான். கூடை டைல முடியுதா, அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் அது வரணும். கூடை முடைந்தான். என்னது, கூடை முடைந்தான். சரியா போச்சா? அப்போ இதுக்கு எது எது வரணும், அதுக்கு அது வரணும்ன்றத சொல்லிட்டேன். அப்போ 9 ஆப்ஷன் எத்தனை வந்து டக்கு மேட்ச் பண்ணிட்டியா? அப்ப சோறுக்கு உண்டான், தண்ணீருக்கு குடித்தான், பூவுக்கு கொய்தான், பாலுக்கு பருகினான், முறுக்குக்கு தின்றான், இலைக்கு பறித்தான், சுவருக்கு எழுப்பினான், கூடை முடைந்தான், பானை வனைந்தான். சரியா போச்சா? சரி, அடுத்தது போலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கலைச்சொற்கள். கலைச்சொற்கள் ஆங்காங்கே வச்சிருக்கோம். டக்குன்னு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் 8th ஒன் ரொம்ப ஈஸியா இருக்கு. 8th ஒன் ஸ்ட்ரோம் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா புயல். ஸ்ட்ரோம் என்றால் என்ன, புயல். அப்ப ஸ்ட்ரோம் என்று ஆங்கில சொல்லுக்கு நிகரான ஒரு தமிழ் சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா புயல். அப்ப டொர்னாடோ பக்கத்துல இருக்குல்ல, இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, புயல்னு சொல்லிட்டீங்களா, இவர் வந்து சூறாவளி. ஓகேவா? டொர்னாடோன்றது என்னது, சூறாவளி. அடுத்தது விக்டரி. விக்டரி என்றாலே வெற்றி. தமிழ் இங்கிலீஷ்ல ஒரே மாதிரி தான் இருக்கு, வெற்றி மாதிரி தானே. விக்டரி வெற்றி, விக்டரி வெற்றி, விக்டரி வெற்றி சொல்லி பார்த்தா ஒரே இதுல வருது. மெலோடி, எனக்கு மெலோடி சாங்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அப்படி என்ன சார் மெலோடினா என்ன, மெல்லிசை, ரொம்ப கத்தி இருக்காம ரொம்ப மெல்லமா இருக்கும். ஸோ மெல்லிசை, இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, மெலோடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ட்ரெஷரி. ட்ரெஷரி அப்படின்னா கவர்மெண்ட் ட்ரெஷர் வந்து ரொம்ப லாஸ்ல இருக்கு, கவர்மெண்ட் ட்ரெஷரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடியது கருவூலம், அரச கருவூலம், அரசு கஜானா அந்த மாதிரி சொல்றீங்களா. அப்ப கருவூலம், ட்ரெஷரினா என்னது, கருவூலம். ஓகேவா? 5 வார்த்தை முடிச்சிட்டோம். ஸ்ட்ரோம்னா என்னது, புயல். டொர்னாடோனா சூறாவளி. விக்டரினா வெற்றி. ட்ரெஷரினா கருவூலம். மெலோடினா மெல்லிசை. இன்னும் 5 வார்த்தை இருக்கு. அதுல சேரிட்டி. சேரிட்டின்னு போட்டீங்கன்னா தொண்டு. சேரிட்டிஸ்க்கு டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சேரிட்டி யாராவது இருந்தா கொஞ்சம் டொனேட் பண்ணுங்கப்பா. தொண்டு நிறுவனத்துக்கு தாராளமாக நன்கொடை அளியுங்கள், அந்த மாதிரி தான் அர்த்தம். அப்ப சேரிட்டினா என்னது, தொண்டு. செயின்ட், செயின்ட்னா துறவின்னு சொல்லலாம், இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம், ஞானின்னு சொல்லலாம். ஞானி, துறவி எது வேணா சொல்லலாம். ஸோ செயின்ட்னா ஞானி. ஹியூமன், ஹியூமனினா மனிதநேயம், மனிதம். மனிதம், இனம் என பிரிந்தது போதும் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, மனிதம். ஓகேவா? இன்னும் 2 வார்த்தை இருக்கு. செயின்ட்னா ஞானி, ஹியூமன்னா மனிதன். அப்ப மனிதம்னு போட்டுக்கோங்க. ஃபோன் மீ, டாக்டரேட் 2 இருக்கு. இது வந்து ஒலியியல். என்ன இயல், ஒலியியல். ஏன்னா போன்ல ஒலி கேட்கும், சவுண்டுமா. ஒலினா என்னது, சவுண்டு, பார்க்க முடியாது. போன்ல சவுண்டு தான் கேட்கும். அப்போ போன்னா சவுண்டு, ஒலியியல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டரேட் அப்படின்னா இவங்க இதுல டாக்டரேட் முடிச்சிருக்காங்க. என்ன முடிச்சிருக்காங்க, முனைவர் பட்டம். டாக்டரேட்னா என்னது, முனைவர் பட்டம். புரிஞ்சுச்சா? அப்ப 10 கலைச்சொற்களுக்கான மீனிங்கை சொல்லிட்டோம். ஸோ இது வந்து கரெக்டாக படிச்சு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். அடுத்தது சொல்லும் பொருளும். ஆகிய ஒரு 10 வச்சிருக்கேன். ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சாதானே முடிச்சிட முடியும். இதுலயும் ஒரு 2-3 வார்த்தை ரிப்பீட் ஆகி தான் இருக்கு. பட் ரிப்பீட் ஆனது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஃபர்ஸ்ட் சமர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சமர்னாலே என்னது, போர். சமர்னாலே என்னது, போர். பார் நம்ம ஏற்கனவே பார்த்தது, உலகம். பார் என்றால் என்னது, உலகம். வெறுப்பு நம்ம ஏற்கனவே பார்த்தது. வெறுப்பு என்றால் என்ன, மலை. ஸோ இந்த 3 வார்த்தைகள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டது. வெறுப்புனா மலை, பார்னா உலகம், சமர்னா போர். ஸோ இந்த 3 விஷயத்தையுமே நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயங்கள் தான். மீதி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இப்போ நம்ம படிக்க போறோம். திகிரி. திகிரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆணை சக்கரம். திகிரினா என்னது, ஆணை சக்கரம். ஆணை சக்கரம் சொல்லுவோம். அப்ப தகலினா என்னன்னு பார்த்தோம், ஆல்ரெடி அகல் விளக்குன்னு பார்த்தோம். தகலினா என்னன்னு பார்த்தோம்,
அகல் விளக்கு. அடுத்தது சிற்றில். சிற்றில்னா சிறிய வீடு, சின்ன வீட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிற்றில்னு சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. சிற்றில் என்றால் சிறிய வீடு, அமைப்பதற்கு அமைவிடம் சிறியதாக உள்ள ஒரு வீட்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, சிறிய வீடுன்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் சொல்லணும்னா சிற்றில், அதனுடைய பொருள் சிறிய வீடு. அடுத்தது யாண்டு. யாண்டு என்றால் எங்கே என்ற அர்த்தம். யாண்டு என்றால் என்ன அர்த்தம்? எங்கே, எங்கே என்று அர்த்தம். சோ இன்னும் 4 வார்த்தைகள் இருக்கு. சித்தம். சித்தம் கலங்கி புத்தி தடுமாறி போனா அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தினா அறிவு, அறிவை தடுமாறினான். சித்தம் கலங்கினான் என்றால் உள்ளம் கலங்கினான். உள்ளம், சித்தம் என்றால் என்னது? உள்ளம். உள்ளம் கலங்கி வருந்தி அவன் செய்திருக்கிறான். அப்ப சித்தம் என்றால் உள்ளம், புத்தி என்றால் அறிவு. உரு. உருவம். எப்படிப்பட்ட உருவம்? அழகான உருவம், அழகு. உருவம் என்றால் என்னது? அழகு. உரு என்றால் அழகு. சோ இப்போ இந்த 10 வார்த்தையில் இன்னும் 2 வார்த்தை, 7வது வார்த்தையும் 8வது வார்த்தையும் தான் பெண்டிங் இருக்கு. ஈன்று அப்படி என்றால் தந்து அர்த்தம். ஈன்றெடுத்தால், உன்னை ஈன்றெடுத்த அன்னையை என்றும் மறக்காத. ஈன்றெடுத்த அன்னை என்றால் உன்னை தந்த அன்னை, இந்த உலகுக்கு தந்த அன்னை அவங்க தான். அப்ப ஈன்று என்றால் என்ன அர்த்தம்? தந்து, இந்த உலகிற்கு உன்னை தந்தவள் அப்படின்னு அர்த்தம். வங்கூழ். வங்கூழ் என்றால் என்னன்னா காற்று என்று அர்த்தம். வங்கூழ் என்றால் என்ன? காற்று. புரியுதா? அப்ப இந்த 10 வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுச்சா? அப்ப ஃபர்ஸ்ட் திகிரினா ஆணை சக்கரம், சித்தம்னா உள்ளம், சமர் என்றால் போர், பார் என்றால் உலகம், உரு என்றால் அழகு, யாண்டு என்றால் எங்கே, ஈன்று என்றால் தந்து, வங்கூழ் என்றால் காற்று, அதே மாதிரி வெற்பு என்றால் மலை, சிற்றில் என்றால் சிறிய வீடு. ஓகேவா? சரியா போச்சா? இப்ப அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது இங்கிலீஷ். தமிழ் முடிச்சிட்டோம். தமிழ்ல கலைச்சொற்கள் பார்த்தோம், சொல்லும் பொருளும் பார்த்தோம். அடுத்தது வந்து அந்த மரபு பிழை பார்த்தோம். இப்போ நம்ம இங்கிலீஷ்குள்ள வந்திருக்கோம். என்ன சார் இங்கிலீஷ்ன்ட்டு ஒரே வர்புன்னு மட்டும் தான் எழுதி போட்டிருக்கீங்க? ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் வந்து வர்பை பத்தி கத்துக்க போறோம். வர்பு என்றால் என்ன தமிழ்ல? வினைச்சொல். வர்பு என்றால் என்ன? வினை சொல். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய கிராமர் பார்ட்ல இந்த வர்பு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ வர்பு மொத்தமா 3 வகைப்படுது. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு மெயின் வர்ப். என்னது? மெயின் வர்ப். இன்னொன்னு ஆக்சிலரி வர்ப். அதுக்கு இன்னொரு பொருள் சொல்லலாம், ஹெல்பிங் வர்ப் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சிலரி வர்ப், ஹெல்பிங் வர்ப். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா மாடல் வர்ப். மாடல் வர்ப். So verb are classified into 3 different ways. One a main verb, auxiliary verb or helping verb, modal verb. இந்த modal verb இப்போதைக்கு நமக்கு எந்த எக்ஸசைஸ்க்கும் வர மாட்டாங்க. அவங்க தனி ஓரம் கட்டிடு. ஓகேவா? அவங்க அந்த நம்ம சொல்றோம்ல வில்லு, ஹுட்டு, ஷல்லு, ஷுட்டு, கேனு, குட்டு, மே, மைட்டு, இவங்க எல்லாம் சொல்றோம்ல, அவங்க எல்லாம் மாடல் வெர்ப்ஸ்ல வருவாங்க. அவங்கள தனியா வச்சிடு. இவங்க 2 பேரையும் தெரிஞ்சுக்கோங்க. மெயின் verb யாரு, ஆக்சிலரி verb யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. மெயின் verb யாருமே கிடையாது. doing of action. நீ என்ன வேலை செய்யறியோ, எதை வேலை நீ செய்யறியோ, ஏன்னா வினை என்றால் நீ செய்யக்கூடிய வேலை. வினை என்றால் என்னது? நீ செய்யக்கூடிய வேலை. ஏதாவது ஒரு வேலை செய்யறனா அதுதான் வர்புன்னு சொல்லுவாங்க. நான் இப்ப பாடம் நடத்திட்டு இருக்கேன், டீச்சிங். டீச்சிங் இஸ் மை ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லும் போது இதுல நான் செய்யற அந்த வேலை என்னது? டீச்சிங். அப்ப டீச்சிங்ன்றதுதான் என்னது? வர்பு. நீ எஸ்ஏ எக்ஸாமுடைய சீரியஸ்னஸ் புரியாம, பிசி எக்ஸாமுடைய சீரியஸ்னஸ் புரியாம விளையாடிக்கிட்டு இருக்க, பிளேயிங் அப்படின்னு சொல்றேன். அப்ப அந்த பிளேயிங்ன்றதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா வர்பு. வர்பு அதுதான். ஓகேவா? அப்ப செய்யக்கூடிய வேலை. அப்ப நீங்க ஈட் பண்ற, ஈட்டிங் அப்படின்னா அது ஒரு வேலை. விளையாடுற, பிளே பண்ற அப்படின்னா அது ஒரு வேலை. லவ் பண்ற அதுவுமே ஒரு வேலை தான். ஒன்னொருத்தரை காதலிக்கிறல்ல, அதுவும் ஒரு வேலை தான். ஸோ அதுவுமே ஒரு வர்பு தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர்புல சேரும். அப்போ இதெல்லாம் வந்து எந்த கிளாசிபிகேஷன்ல வருது? மெயின் வர்புல வருது. ஆக்சிலரி வர்புல அந்த பி ஃபார்ம் வர்பு, டூ ஃபார்ம் வர்பு, இன்னொன்று என்ன, ஹாஃப் ஃபார்ம் வர்பு, இவங்களெல்லாம் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் தான் இந்த டூ ஃபார்ம் வர்புனா டூ, டஸ், டிட். ஹாஃப் ஃபார்ம் வர்புனா ஹாஸ், ஹாவ், ஹேட். பி ஃபார்ம் வர்புனா இஸ், ஆர், வாஸ், வேர், இந்த ஆம்,
பி பீயிங் பீன் இதெல்லாம் வர்றதெல்லாம் பி ஃபார்ம். இவங்கெல்லாம் ஆக்சிலரி வெர்பா. உங்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னேன், ஹெல்பிங் வெர்ப்னு சொன்னேன். ஒரு மெயின் வெர்பை பிடிச்சி நிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வெர்பு அவங்கெல்லாம். மெயின் வெர்பை பிடிச்சி நிக்க வைக்கக்கூடியதுக்கு ஹெல்ப் பண்றவங்க தான் இவங்கெல்லாம். புரியுதா? அப்ப இவங்க இருக்கிறதுக்கு அவங்க அவசியம், அவங்களை நிக்க வைப்பாங்க. ஹி ஹீட்டிங்னா மீனிங் வராது. ஹி இஸ் ஹீட்டிங், அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான் அப்படின்ற மீனிங் தரும். அந்த இஸ் போடலன்னா அந்த சென்டென்ஸ் முழுமை அடையாது. அதுக்காக அவங்க ஹெல்ப் பண்றாங்க, ஹெல்பிங் வெர்ப்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ இவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இதுல என்ன சார் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். வெர்ப்ல என்னென்ன வெர்ப் இருக்குன்னு சொன்னேன்? மெயின் வெர்ப், ஆக்சிலரி வெர்ப், மாடல் வெர்ப்னு சொன்னேன். அந்த மெயின் வெர்ப்னு பார்த்தோம்ல, அந்த மெயின் வெர்ப் இப்பதான் கதைக்குள்ளே வரோம். அந்த மெயின் வெர்பை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு ரெகுலர் வெர்ப், இன்னொன்னு இர்ரெகுலர் வெர்ப். அப்ப ரெகுலர் வெர்ப்னு ஒருத்தர் இருக்காரு, இர்ரெகுலர் வெர்ப்னு ஒருத்தர் இருக்காரு. ரெகுலர் வெர்ப் யாரு? நீ எந்த ஒரு வார்த்தைக்கு வர்புனாலே மொத்தமா 3 ஃபார்ம்ல எழுதலாம். V1, V2, V3. V1ன்றது வர்பு 1, V2ன்றது வர்பு 2, V3ன்றது வர்பு 3. இந்த வர்பு 1 யாருன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். வர்பு 1 யாரு? சிம்பிள் பிரசன்ட். வர்பு 2 யாருன்னா சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட்ல சொல்றது. வர்பு 3 யாருன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். யாரு? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த ஒரு வர்பு இருந்துச்சுன்னா அது இந்த 3 ஃபார்ம்ல எழுத தெரியணும் ஒரு மனுஷனுக்கு. அப்பதான் அந்த क्वेश्चனுக்கு யார் ஆன்சரா வருவாங்கன்னு உன்னால சூஸே பண்ண முடியும். ஏன்னா வர்பை வச்சு நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அந்த டாபிக்ஸ் எல்லாம் முடிக்கணும்னா அந்த வர்பை இந்த 3 ஃபார்ம்லயும் எழுதுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு தெரியணும் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி சார் இந்த 3 ஃபார்ம்ல நான் எழுதுறது? அதை தான் இப்ப கத்துற போறேன். பாருங்க, ரெகுலர் வர்பு, இர்ரெகுலர் வர்புன்னு அதுக்கு தான் சொல்றேன். ஏன்னா எந்த ஒரு வர்பு கூட நீ ஈடின்னு ஒரு வார்த்தை சேர்க்கறது மூலமாவே வர்பு 1ல இருந்து வர்பு 2 வர்பு 3 எழுதிடலாம். அவங்கெல்லாம் யாரு? ரெகுலர் வர்ப். ஆனா ஈடின்ற வார்த்தை சேர்த்தா நான் மாற மாட்டேனுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறவங்க யாருன்னா இர்ரெகுலர் வர்ப். எனக்கு 3 ஃபார்ம் இருக்கு, நான் இதுல ஒரு மாதிரி இருப்பேன், இதுல ஒரு மாதிரி இருப்பேன், இதுல வேற மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிக்கிறவங்க எல்லாம் இர்ரெகுலர் வர்ப். புரியுதா? அப்ப ரெகுலர் வர்புக்கும் இர்ரெகுலர் வர்புக்கும் டிஃபரன்ஸ் இதுதான். ஈடின்னு சேர்க்கறது மூலமாவே இந்த 3 ஃபார்ம் ஆஃப் வர்பையும் எழுதிடலாம். அப்படி இருக்கிறவங்க ரெகுலர். சொன்னதை சொல்பவரை கேட்பார். நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன். நான் இதுல ஒரு மாதிரி இருப்பேன், இதுல ஒரு மாதிரி இருப்பேன், இதுல ஒரு மாதிரி இருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிங். ரிங்குன்றது மோதிரம் இல்லமா? மோதிரம் இல்ல. ரிங்குன்றது என்னது? கால். அந்த ரிங் அடிக்க, அந்த ரிங் வருது இல்ல, அந்த ரிங்குன்றது மணி அடித்தல். அது வர்பு 1. இதே தான் எழுதுவாங்க. வர்பு 1ன்றது சாதாரண பேஸ் ஃபார்ம் ஆஃப் வர்ப். இதே வர்பு 2ல எழுதுனா ரிங்கு ரேங்கா மாறிடும். அப்படி எப்படி மாறுது? ஐ வந்து எந்த இடத்துல யார் போயிட்டா? ஏ போயிட்டா. இதே வர்பு 3ல எழுதணும்னா ரங்குன்னு எழுதணும். ஏ இருக்கிற இடத்துல யார் போயிட்டா? யூ போயிட்டா. அப்ப வர்பு 1ல ஒரு மாதிரி, வர்பு 2ல ஒரு மாதிரி, வர்பு 3ல ஒரு மாதிரி, 3 இடத்துல 3 விதமான பரிணாமங்களை எடுத்துக்கிறதுனால இவங்க இர்ரெகுலர் வர்ப். இதே பிளே இப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, இது வர்பு 1. ஈடி சேர்க்கறது மூலமாவே யார் வந்துருவாங்கன்னா வர்பு 2 வந்துருவாங்க. பிளேயிடு வர்பு 2, திருப்பியும் பிளேயிடு வர்பு 3. அப்ப ஈடின்ற ஒரு வார்த்தை சேர்க்கறது மூலமாவே இவங்க என்ன பண்ணுவாங்க? 2 ஃபார்ம், பாஸ்ட்லயும் வந்துருவாங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயும் வந்துருவாங்க. அப்படி வரவங்க யாருன்னா ரெகுலர் வர்ப். அப்ப டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சா? ஈடி சேர்த்து மாத்தனா அவங்க ரெகுலர், ஈடி சேர்க்காம வேற வேற ஃபார்ம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க இர்ரெகுலர். ஆமா சார், அப்ப நிறைய வர்பு செக் பண்ணாதானே சார் அதுக்கு தெரியும். ஆமா, கரெக்ட். அடுத்தது அதுதான் ஸ்லைடே. இப்போ இந்த வர்பெல்லாம் எப்படி மாத்தலாம்? அப்ப ஃபர்ஸ்ட் சொல்லி பாருங்க. இந்த வார்த்தை கூட ஈடி போட்டு சொல்லி பாரு. நான் உனக்கு வர்பு தான் கொடுத்துருக்கேன். அந்த வர்பு 1ல, வர்பு 2ல, வர்பு 3ல எப்படி எழுதலாம்? இங்க இருக்கிற வார்த்தைகளே தான் வர்பு 1ல வரும். அதுல மாற்றமே இல்லை. ஏன்னா இதுதான் வர்பு 1. எப்பவுமே பேஸ் வர்பு அப்படியே தான் வரும். ஸ்பீக் அப்படியே தான் வரும், ஆஸ்க் அப்படியே தான் வரும், கிராஸ் அப்படியே தான் வரும். என்ன வர்பு கொடுக்குறனோ அது பேஸ் வர்பு. ஓகேவா? சரி, பேஸ் வர்பு அப்படியே தான் வரும். இப்போ இதனுடைய வர்பு 2 மாறும், வர்பு 3 மாறும். என்னன்றதை பார்ப்போம். இப்போ ஸ்பீக் கூட ஈடி சொல்லி பாரு. ஸ்பீக்டு அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸ்பீக்டு, ஸ்பீக்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? கிடையாது. ஆஸ்க் கூட ஈடி போட்டு பாரு. ஆஸ்க்டு கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஈ ஆஸ்க்டு மீ அப்படின்னு சொல்றோம்ல. அப்போ ஈடி சேர்த்து உருவாக்க முடியும் ஒரு வார்த்தையை அப்படின்னாலே அதை நீங்க என்ன போட்டுருங்க? ரெகுலர் வர்பு. அவங்க ஈடி சேர்க்கறதுனாலே வர்பு 2 வந்துருவாங்க, வர்பு 3 வந்துருவாங்க. கிராஸ்,
you crossed your limits. நீ உன்னுடைய லிமிட்டை தாண்டி போற. crossed அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கேன் சார். அப்ப crossed வரும், crossed வரும். ஓகேவா? அப்ப இது ரெண்டுமே ரெகுலர் verb. go, goid, goidன்னு எதனா வார்த்தை இருக்கா? singed, அப்ப singed இல்ல, goid இல்ல, speaked இல்ல. அப்ப அவங்க எல்லாம் irregular verb. அவங்க எல்லாம் மாறுவாங்க. அப்ப speakனுடைய past tense என்னன்னு பாத்தீங்கன்னா spoke. ஸ்பீக்கினுடைய past tense என்னது? spoke. இதனுடைய past participle என்னதுன்னா spoken. past participle என்னது? spoken. அப்ப speak, spoke, spoken. go என்னன்னு மாறும்? goவினுடைய past tense went. ஏன்னா verb 2 நாலே என்னன்னு சொன்னேன்? past tense. verb 3 நாலே என்னன்னு சொன்னேன்? past participle. ஓகேவா? past participle. இது present. ஞாபகம் வச்சுக்கோங்க. go, went, past participle என்ன வரும்னா gone. go, went, gone. அப்ப sing என்ன வரும் அப்படின்னா sing, sang, sung. ஏன்னா ரிங் ரேங் ரங்கு பார்த்தோம்ல, அப்ப சிங் சாங் சங்கு இந்த மாதிரி வந்துச்சுனாலே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 5 வார்த்தை எழுத கத்து கொடுத்துட்டேன்னா கடைசியில ரேபிட் ஃபயர்லயும் ஒன்று வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி இங்கேயும் ஒன்று பார்த்துக்கோங்க. இன்னொரு 5 வார்த்தை எழுதிட்டு முடிச்சுக்கலாம். இங்கிலீஷ்லயே முடிச்சுக்கலாம். வர்பு கொஞ்சம் பெருசா தான் எடுத்துட்டேன். ரைட். இங்க பேஸ் வர்பு அப்படியே தான் வரும்னு. ஏன்னா பிரசன்ட் டென்ஸ்ல எதுவுமே மாறாது. அட்டாக், laugh, see, do எல்லாமே அப்படியே தான் வரும். இப்போ verb 2ல நீ எழுதும் போது தான் மாத்தணும். verb 3ல எழுதும் போது தான் மாத்தணும். இப்போ righted அப்படின்னு எதனா வார்த்தை இருக்கா? attacked, ed சொல்லி பார். attacked, laughed இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப attacked கேள்விப்பட்டிருக்கேன், laughed கேள்விப்பட்டிருக்கேன். seed, seedனா விதமா? அங்க போய் ஈ போட்டு போற. seedனா விதம் ஆயிடும். seed இல்ல. do இல்ல. அப்போ இந்த வார்த்தைக்கு தான் ரெகுலர் verb attacked. 7வது வார்த்தையும் 8வது வார்த்தையும் தான் ed சேர்க்கிறது மூலமாவே மாறிடுச்சு. அப்ப laughed. ஓகேவா? சரியா? அப்ப இந்த 2 வார்த்தை ed சேர்க்கிறது மூலமாவே verb 2 வந்துருச்சு, verb 3 வந்துருச்சு. இப்போ இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். write னுடைய past tense wrote. write னுடைய past participle written. write னுடைய past participle written. seek past tense saw. seek past participle seen. ஓகேவா? duke did. doவினுடைய past participle done. ஓகேவா? இது லாஸ்ட் சீன்லாம் சொல்லுவீங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் ஒரு 10 வார்த்தை எழுதி போட்டிருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா 10 வார்த்தையை நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது எல்சிஎம். மேக்ஸுக்கு எல்சிஎம்க்கு வந்திருக்கேன். நான் எல்சிஎம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத சொல்லி தரேன். ஏன்னா டைம் அண்ட் ஒரு ப்ராப்ளத்தை பொறுத்தவரை எல்சிஎம் எடுக்கிறது வந்து உனக்கு எளிமையாக வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். இப்போ 2, 4, 6 இந்த நம்பருக்கு உன்னை எல்சிஎம் எடுக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. டக்குன்னு எடுக்கணும். அங்கே போய் உட்காந்து டைம் அண்ட் வரைக்கும் ஒரு கணக்கு. அங்கே போய் உட்காந்து 2, 4, 6 2வது வாய்ப்பாட்டில் 1 முறை, 2 முறை, 3 முறை, திருப்பி 2வது வாய்ப்பாட்டில் 1, 1, 3, திருப்பி 3வது வாய்ப்பாட்டிலையும் 1, 1, 3. அங்கேயும் முடிக்க மாட்டீங்க. இந்த 1, 1, 1 வந்த வச்சுட்டு தான் 2, 2, 4, 4, 3, 12. அப்போ இதுக்கு எல்சிஎம் 12 அப்படின்னு சொல்லுவீங்க. எப்படி டக்குன்னு முடிக்கலான்றத பாருங்க. எப்பவுமே எந்த ஒரு எண்களுடைய எல்சிஎம் கேட்கிறானோ அதுல பெரிய எண்ணை பார்த்துக்கோ. 6ன்றது தான் பெரிய எண். அந்த 6 2வது வாய்ப்பாட்டில் வருமா? அடிபடுமா? அடிபடும். 6 4ஆல் அடிபடுமா? 4ஆல் அடிபடும்னா என்ன அர்த்தம்? 4வது வாய்ப்பாட்டில் வருமான்னு கேட்கிறேன். வருமா? வராது. அப்போ பெரிய எண்ணை தான் பார்க்கணும். எப்பவுமே அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. பெரிய எண்ணை தான் பார்க்கணும். அப்ப 6 2வது வாய்ப்பாட்டில் வரும், ஆனா எதுல வராது? 4வது வாய்ப்பாட்டில் வராது. அப்போ இதுங்களுக்கு எல்சிஎம் 6 இல்லை. உடனே அந்த பெரிய எண்ணை எதால பெருக்கிக்கணும்னா 2ஆல பெருக்கிக்கணும். எதால பெருக்கிக்கணும்? 2ஆல பெருக்கிக்கணும். அப்ப 6 2 என்னது? 12. 6 2 பெருக்குனா 12. 12 2வது வாய்ப்பாட்டில் வருமா? வரும். 12 4வது வாய்ப்பாட்டில் வருமா? வரும். 12 6வது வாய்ப்பாட்டில் வருமா? வரும். அப்போ இந்த ஒரு 12 இருக்கக்கூடிய எல்லா நம்பர்லயும் வரும்னா அப்ப இவன் தான் என்னது? அந்த எண்களுக்கான எல்சிஎம். தேவையில்லாம அப்படி போட வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்துட்டே சொல்லிட்டு போயிடலாம் எல்சிஎம். ஓகேவா? அப்போ என்ன சார் நீங்க சின்ன நம்பர் கொடுத்துட்டீங்க, டக்குன்னு போட்டீங்க, பெரிய நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஓகே கொடுத்துடலாம். இப்போ அதை சொல்லிட்டோம். 2 4 6 அப்படின்றத சொல்லிட்டோம். அடுத்தது இப்போ இன்னொன்று கொடுத்து பார்க்கலாம். 4 6 8 கொஞ்சம் நம்பரை பெருசாக்கி இருக்கு. இப்போ இதுல யார் பெரிய நம்பர்? 8. எந்த ஒரு விஷயமும் கத்துக்கும் போது கொஞ்சம் கடினமா இருந்தாலும் போக போக சுலபம் ஆயிடும்.
இப்போ 8 தான் எல்சிஎம்னு சொல்லிட்டேன். 8 4வது வாய்ப்பாட்டில் வரும், 6வது வாய்ப்பாட்டில் வராது. ஸோ 8 2ஆல பெருக்கு, 8 2ஆல பெருக்குனா 16. 16 4வது வாய்ப்பாட்டில் வரும். 16 6வது வாய்ப்பாட்டில் வருமா? வராது. 16 8வது வாய்ப்பாட்டில் வரும். அப்போ ஒரு வாய்ப்பாட்டில் வரல, அப்போ இவன் எல்சிஎம் இல்லை. உடனே 2ஆல பெருக்கணும்னு எதால பெருக்கு? 3ஆல பெருக்கு. மேக்ஸிமம் 5 வரையும் ட்ரை பண்ணலாமா? வந்துடும். 8 3ஆல பெருக்குனா என்ன? 24. 24 4வது வாய்ப்பாட்டில் வரும், 24 6வது வாய்ப்பாட்டில் வரும், 24 8வது வாய்ப்பாட்டிலையும் வரும். அப்போ 3 வாய்ப்பாட்டிலையும் வர்றதுனால இந்த 3 நம்பருடைய எல்சிஎம் என்னது? 24. அவ்வளோதான், டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? சரி, அடுத்தது சொல்லாம? சரி, ட்ரை பண்ணலாம். அடுத்தது 12 15 20. நம்பரை பெருசாக்குறேன், உனக்கு தான் நம்பர் பெருசா கேட்குறியே, பெருசாக்கு. இப்போ 20 பெரிய நம்பர். 20 12வது வாய்ப்பாட்டிலையும் வராது, 5வது வாய்ப்பாட்டிலையும் வராது. சரி, 20 2ஆல பெருக்கு 40. 40 12வது வாய்ப்பாட்டில் வராது, அப்பயும் எல்சிஎம் இல்லை, ஏன்னா எல்லா நம்பர்லையும் வகுப்படணும். ஸோ 20 3ஆல பெருக்கு 60. 60 12வது வாய்ப்பாட்டில் வரும், ஏன்னா 5 முறை வரும், 12 5 60. 60 15வது வாய்ப்பாட்டில் வரும், 4 முறை வரும், 15 4 60. 60 20வது வாய்ப்பாட்டில் வரும், ஏன்னா 20 3ஆல இப்போ தானே பெருக்கி காமிச்சோம், அப்போ 20 × 3 60. அப்போ எல்லாத்தாலையும் வருது. அப்போ இந்த 3 நம்பருடைய எல்சிஎம் என்னது? 60. முடிஞ்சிருச்சா? அப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் கேட்குற கணக்கெல்லாம் போடலாமா டக்கு டக்குன்னு? ஸோ எல்சிஎம் பார்க்க கற்றுக்கோ, ஈஸி. சொல்லலாமா? அடுத்து ஒரு கணக்கு டக்குன்னு போடலாமா? 10 12 5 சொல்றீங்களா? 5 10வது வாய்ப்பாட்டில் வராது. ஸோ 5 2 30. 30 10ல் வரும், 5ல் வரும், ஆனால் எதில் வராது? 12ல் வராது. அப்போ 30 எல்சிஎம் இல்லை. 15 × 3 45. 45 5ல் வரும், 10லையும் வராது, 12லையும் வராது, இதில் மட்டும்தான் வரும். அப்போ இவனும் எல்சிஎம் இல்லை. அடுத்தது எது வரும்னு பார்த்தீங்கன்னா 15 × 4ஆல பெருக்கு 60. 60 10லையும் வரும், 12லையும் வரும், 5லையும் வரும். அப்போ இந்த 3 நம்பருடைய எல்சிஎம் என்னது? 60. முடிஞ்சிச்சா? ஸோ எல்சிஎம் எடுக்க ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ரேபிட் ஃபயர்லையும் ஒரு எல்சிஎம் கொஸ்டின் வச்சிருக்கேன், கரெக்டாக பண்ணுங்க, ஏன்னா எல்சிஎம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அடுத்தது தவறானது எது? இது ரீசனிங் தான். இதுக்கப்புறம் டக்கு 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 டக்குன்னு எக்ஸ்பிளனேஷன் சொல்லி முடிச்சிடலாம். ஸோ தவறானது எதுன்னு சொல்லிட்டு √3 √5 √7 √9 கொடுத்துருக்கேன். எதுமா தவறு உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து இந்த பிரைம் நம்பர்ஸாக பார்த்துட்டு சார் 9 தான் பிரைம் நம்பர் கிடையாது, ஸோ அதனால அது தப்பு அப்படின்னு சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் சொல்லலாம். ஏன்னா எல்லாமே ஆட் நம்பர்ஸ். 3 இஸ் த பிரைம் நம்பர், 5 இஸ் அண்ட் பிரைம் நம்பர், 7 இஸ் ஆல்சோ அண்ட் பிரைம் நம்பர், ஆனால் 9 பிரைம் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லாஜிக் எடுக்கலாம். பட் எக்ஸாக்ட் லாஜிக் தெரியணும்ல, அதை தெரிஞ்சுக்கோங்க. 9 தான் ஆன்சர். ஓகேவா? ஆனால் மேலே ரூட் சும்மா கொடுத்துருப்பேனா? எதுனா ஒரு காரணத்தோட தான் இந்த ரூட் கொடுத்துருப்பேன். ஸோ √9 தான் தப்பு. இப்போ √9க்கு நீ ரூட் எடுத்தா என்னன்னு கிடைக்கும்? 3ன்ற ஒரு ஃபுல் ஹோல் நம்பர் கிடைக்கும். ஆனா இதே √3க்கு ரூட் எடுத்தா 1.732ன்னு ஒரு இர்ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும், விகிதமுறா எண் தான் கிடைக்கும். ஸோ எந்த ஒரு நம்பருக்கு நீங்க இருக்கக்கூடியதுல ரூட் எடுத்திருந்தாலும் விகிதமுறா எண் தான் கிடைச்சிருக்கும். ஆனா √9க்கு கிடைச்சிருந்தா விகிதமுறு எண் கிடைச்சிருக்கும். அதனால √9 வெளியே போகுது. ரூட் சும்மா கொடுக்கல. அப்ப தவறான எண் எது? √9. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது வெண்படம் தேர்க. சார் வெண்படம் தேர்கன்னு வெண்படமே கொடுக்கலன்னா நம்ம இன்னைக்கு வரைய போறோம். ஸோ கொய்யா பழம், உருளைக்கிழங்கு, காய்கறிகள், கோவா, பொட்டேட்டோ, வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி ஒரு வெண்படத்தை வரைவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இமேஜினேஷன்ல வரைய பழகிக்கும். இப்போ காய்கறிகள்னு ஒரு வட்டம் போடுறேன். இது என்னது? காய்கறிகள். ஓகேவா? இந்த காய்கறிகளுக்குள்ள கொய்யா பழம் வருமா? வராது. ஏன்னா கொய்யா வந்து ஒரு காய்கறி கிடையாது, அது என்னது? ஒரு பழம். அப்போ கொய்யா பழத்தை என்ன பண்ணணும்? தனியா போட்டுடணும். அப்போ பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு என்பது ஒரு காய்கறி வெரைட்டி. அப்போ உருளைக்கிழங்கு உள்ள வந்துடும். அப்போ இந்த மாதிரி வெண்படத்தை தான் என்ன பண்ணிருக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த கேள்விக்கு சூஸ் பண்ணிருக்கணும். அப்போ ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு வட்டம், இன்னொரு வட்டம் பிரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து இந்த 3 விஷயங்களையும் விவரிக்கக்கூடிய ஒரு வெண்படமா என்ன ஆயிருக்கும்? அமைஞ்சிருக்கும். ஸோ அடுத்தது கட்டுன்ற வார்த்தையை 032120ன்னு எழுதியிருக்காங்க. பிரிங்குன்ற வார்த்தையை 0218091407 எழுதியிருக்காங்க. அப்ப சேவ்ன்றது என்ன எழுதியிருக்காங்கன்னா, நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா, நீங்க கண்டுபிடிச்சீங்களோ இல்லையோ. ஓகேவா? சோ இப்போ சின்ற லெட்டர் ஏபிசிடியில் எத்தனாவது லெட்டர்? 3வது லெட்டர். அதனால தான் 03ன்னு எழுதியிருக்காங்க. யூன்ற லெட்டர் எத்தனாவது லெட்டர்? 21வது லெட்டர். டீன்ற லெட்டர் எத்தனாவது லெட்டர்? 20வது லெட்டர். அதே மாதிரி தான் பி 2
ஆர் 18, ஐ 9, என் 14, ஜி 7. அப்ப சேவ்ன்றது எழுதணும். எஸ் எத்தனாவது லெட்டர்? 19வது லெட்டர். ஏ எத்தனாவது லெட்டர்? 1வது லெட்டர். வி எத்தனாவது லெட்டர்? 22வது லெட்டர். இ எத்தனாவது லெட்டர்? 5வது லெட்டர். அப்ப சேவுக்கான கோட் என்னன்னா 19012205 அப்படின்றது தான் இருந்திருக்கணும், இருக்கவும் கூடும். ஓகேவா? சரியா பச்சா? இப்ப அடுத்தது நம்பர்ஸ் இன்டர்சேஞ்சஸ். இப்ப இங்க வரையும் பாருங்க. பிளஸ் என்னன்னு மாத்தணும்? டிவிஷன். டிவிஷன் என்னன்னு மாத்தணும்? பிளஸ். மைனஸ் பெருக்கல்னோ பெருக்கல மைனஸ்னோ மாத்த சொல்லியிருக்காங்க. அப்ப மாத்திடுவோமா? 200 plus 100 divided by 10 into 3 minus 4 is equal to what அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிக்கலாம். இந்த 0க்கு இந்த 0க்கும் போச்சுனா இங்க 10 ன்னு வரும். அப்ப 10 into 3 minus 4 200 plus. அடுத்து பெருக்கல் தான பண்ணனும். 5 30 ன்னு வரும். 30 minus 4 200 plus அப்படின்னு வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப் போலாமா? 200 ஒரு பிளஸ் 30 மைனஸ் 4 230 மைனஸ் 4 226. So the answer is 226. அப்ப நம்பர்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு இருக்கும் 226. ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन முடிச்சிட்டா ரேபிட் ஃபயர் தான்மா. டைம் ரொம்ப ஆயிடுச்சு போல இருக்கு. சி ஈஸியான லெட்டர் சீரிஸ் क्वेश्चन. சி ரொம்ப ஈஸியானது. m க்கு அடுத்து n O P. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் தொடர்ந்து வந்திருக்கு. M N O P. அப்ப இங்க என்ன வரணும்? Q. M N O P Q. இங்க பாருங்க. Q R S T ன்னு வந்திருக்கு. அப்ப இங்க என்ன வரணும்? U. அப்போ விடுபட்ட இடத்துல வர வேண்டிய லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா Q வும் U வும். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுப்பா. இப்போ ரேபிட் ஃபயருக்கு போலாமா? சோ ரேபிட் ஃபயர்ல நான் ரீசனிங் வைக்கல. சோ மத்தபடி எல்லா क्वेश्चंसும் வச்சிருக்கேன். தமிழ்ல வச்சிருக்கேன், இங்கிலீஷ்ல வச்சிருக்கேன், மேத்ஸ்ல வச்சிருக்கேன். சோ கரெக்ட்டா ரீசனிங் ஒரு क्वेश्चन வச்சிட்டு இருக்கேன். சாரி. எப்படி சூஸ் பண்றீங்கன்றத பாப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. கூற்று 1. சோறு உண்டான் வாக்கியம் சரியான மரபு தொடரில் உள்ளதுன்னு சொல்லிருக்கேன். சோறு உண்டான் என்பது சரியான மரபு தொடர் அப்படின்னு சொல்றேன். கூற்று 2. தண்ணீர் பருகினான் வாக்கியம் சரியான மரபு தொடரில் தான் உள்ளதுன்னு சொல்லியிருக்கேன். சோ இது ரெண்டுத்துல ரெண்டு கூற்றுமே சரினா ரெண்டு கூற்றுமே சரி, இல்ல முதல் கூற்று மட்டும் சரினா முதல் கூற்று மட்டும் சரி, இல்ல ரெண்டாவது கூற்று சரினா ரெண்டாவது கூற்று மட்டும் சரி, இல்ல ரெண்டுமே தவறுனா ரெண்டுமே தவறு அப்படின்ற பதில கரெக்டா சொல்லிட்டு போயிடுங்க. ரெண்டாவது கேள்வி, செயின்ட் என்ற கலைச்சொல்லிற்கான தமிழ் அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறேன். செயின்ட் என்ற கலைச்சொல்லிற்கான தமிழ் அர்த்தம் கேட்டிருக்கேன், கரெக்டா சொல்லிடுங்க. அடுத்தது மூன்றாவது கேள்வி, வங்கூழ் என்ற சொல்லினுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்கேன். வங்கூழ்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லும் பொருளும்ல இதை தான் கடைசியாவே சொல்லியிருப்பேன். சோ மறக்காம அதுக்கான பதில் சொல்லிடுங்க. அடுத்து நாலாவது கேள்வி, 6, 10, 12 என்ற எண்களின் மீசிமா எல்சிஎம் காண்கன்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன நம்பர்? 6, 10, 12. ஐந்தாவது கேள்வி, ரைட் டவுன் தி 3 verb forms of the word show. ஷோன்ற வேர்டோட 3 verb forms. அப்ப ஷோ வந்து ரெகுலரா இர்ரெகுலரான்னு கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே எப்படி பண்ணணும்ன்ற ஐடியா உனக்கு கெட் பண்ணிடுவேன். சோ கரெக்டா பண்ணிடு. லாஸ்ட் क्वेश्चन, வெண்படம் தேர்கன்னு கொடுத்திருக்கேன். மதர், டாட்டர், ஹியூமன் பீயிங்ஸ், தாய், மகள், மனிதர்கள். சோ இதுக்கு எந்த வெண்படம் சரியாக இருக்கும்? இந்த 4 படத்துல நானே வரைஞ்சிட்டேன். உன வரைய கூட சொல்லல, எப்படி மிஸ்டேக்ஸ் கமெண்ட்ல வரைவேன். அதனால நான் வரைஞ்சிட்டேன். இதுல எந்த ஆப்ஷன் சரியா வரும்ன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சோ நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்போம் இதுக்கப்புறம். சோ இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.